வணக்கம். என் குடும்பத்துக்கு எப்பவுமே நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கேன். சில சமயம் வேகமாயிட்டு, சில சமயம் நிறுத்தி நிதானமாயிட்டு. இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிரை நான் ராத்திரி முழுக்க ஊற வச்சிருக்கேன். இப்போ அதை கழுவிக்கலாமாங்க. இதை நான் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் பயிருக்கு கொஞ்சம் மேலே 1 இன்ச்சு மேலே ஊற்றினா போதும். நல்லா வெந்துடும், வேகமாக வெந்துடும். இப்போ நான் அதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ண போகிறேன். இவ்வளோ அளவு இருந்த மாதிரி. அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நான் ஒரு சிட்டிக்கை அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடுவேன். சுண்டலுக்கு தேவையான பொருள்களை இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறேன். அது வேகிறதுக்குள்ள அதுக்கு கொஞ்சம் 2-3 பச்சை மிளகா, காரம் கம்மியாக வேணுங்கின்னு 2 போதும். அதுக்குள்ளே ப்ரெஷர் வந்தால் கொண்டே வெயிட் வச்சுருங்க. ஒரு 3 விசில் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ரெண்டுமே பொடியாக நறுக்கிக்குங்க. இஞ்சியை நீங்கள் துருவிக்கலாம் செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கருவேப்பிலை நல்லா கழுகி உருவி வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு, எடுத்து வச்சிடுறேன். இது ஸ்டீம் போகிறதுக்குள்ள எனக்கு சமயம் இருக்குது, அதனால நான் சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கிலோ மாவு இருக்குது. இதில் தண்ணி ஊற்றிட்டு பிசையலாம். அப்படியே உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், என் வீடியோஸை பாருங்கள். நன்றி. ஓகே, இப்போ நாம் இந்த மாவை பிசைஞ்சிக்கிறோம். இதை நாங்கள் வீட்லேயே காய வச்சு கோதுமையை எடுத்துன்னு மில்லில் அரைச்சத மாவு. அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே பிடிக்குது, அது ஏன்னே தெரியல. ஸ்டோர்ஸில் வாங்கும்போது கொஞ்சமாக தண்ணி பிடிக்குது, இது வெயிலில் காய வைக்கிறனால நிறையா தண்ணி பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே அதுதான் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நான் எண்ணெய் கலக்காமல் உப்பும் கலக்கலை, அப்படியே மூடி வச்சுருவேன். ஒரு டீ டவலில் ஈரம் பண்ணி அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 30-60 நிமிஷம் இப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா அது உப்பி வந்துடும். அதுக்குள்ளே நான் பச்சை பயிறு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. இதை தாளிக்க நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது பரவாயில்ல, சுண்டிடும். தாளிக்க ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானலியை அடுப்பில் வச்சு கேஸை பற்ற வைக்கிறேன். அந்த சமயத்தில் ஒரு டைனோசர் கூட்டம் மாதிரி பசிக்கு வந்துட்டாங்க கிச்சனில். அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணுறேன்னு அனுப்பிச்சிட்டேன். இப்போ நம்ம சுண்டலை தாளிச்சுக்கலாம். எள்ளெண்ணெயை ஒரு 3 ஸ்பூன் எள்ளெண்ணெய் ஊற்றிருக்கேன். எள்ளெண்ணெய் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சுண்டலுக்கு. பச்சையாகவும் குடிக்கலாம் எள்ளெண்ணெய், அதனால எள்ளெண்ணெய் எப்பவுமே சுண்டலுக்கு இந்த மாதிரி சாலட் மாதிரி செய்யறதுக்கு எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அதில் கடுகு பொடிச்சிச்சு. எல்லாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு நான் அதை நல்லா மூடி வச்சுட்டேன். அதில் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா வெடிக்கட்டும். அதுலேயும் ஒரு டேஸ்ட் இருக்குது, வெடிச்சாதான் டேஸ்ட்டு. அப்புறம் இதில் பொடியாக அரிஞ்சு வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். இன்னும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லையா, நல்லா தான் இருக்கும். அப்படியே நம்ம இதில் வேக வச்ச பச்சை பயிரை போட்டு நல்லா கலக்கிடலாம். உப்பும் மஞ்சள் பொடியும் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம், அதனால் எந்த உப்பெல்லாம் இப்போ போடாதீங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாம் கலந்துட்டு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வெந்துருச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்கு நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் துருவெல்லாம் போடலாம், நான் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நாம் தயிர்
இல்லை பப்படம் அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். சுண்டலை அப்படியே கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வற்ற அப்புறம் நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் டாட்டருக்கும் ஒரு பிளேட்டில் கொடுத்துட்றேன். அவங்க பசியோடு இருக்காங்க. சப்பாத்தி செய்கிறதுக்கு இன்னும் நேரம் எடுக்கும். இதை இப்போ சர்வ் பண்ணிடுறேன். நல்ல போர்ஷனாகவே சர்வ் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் நேரம் பொறுமையாக காத்திருப்பாங்க. நான் ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணுறதுல யாருக்கும் பிரச்சனை இருக்காது, யாரும் கோச்சிக்க மாட்டாங்கல்ல. சூப்பர், நல்லாயிருக்கு. எப்பொழுதும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி புதன்கிழமையில் பச்சை பயிர் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனிவே இப்போ நான் வந்து இந்த மாவை பார்க்குறேன். இந்த மாவு வந்து நல்லா உப்பிட்டுச்சு. 1/4 மணி நேரம் தான் விட்டேன். டைம் இல்லாதனால வேகமாக நான் இதை செஞ்சு முடிச்சிடுறேன் சப்பாத்தியை. இதை வந்து நான் 1 ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஜஸ்ட் ரொம்ப நேரம் பிசைய மாட்டேன். ஜஸ்ட் அது அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நான் பிசைஞ்சிக்குவேன், அவ்வளோதான். இப்போ இதை வானலியில் கேஸ் அடுப்பில் தவாவை வச்சுக்கிறேன். இது நான்ஸ்டிக் தவா. நான் ஆக்சுவலி அயன் தவா தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வீடியோக்காக நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணியிருக்கேன். நான்ஸ்டிக்கு அவ்வளோ நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இப்போ நான் வந்து சப்பாத்தியை தரட்டிக்கிறேன். கொஞ்சமாக மேல் மாவு எடுத்து போட்டுக்கிறேன். நல்ல எண்ணெய் இருக்குது, எண்ணெய் பசை நல்லா தான் இருக்குது, நல்லா சாஃப்டாக தான் வரும். இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஆனால் நம்ம அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. கரெக்டாக அளவு தண்ணி, கரெக்டாக எண்ணெய், வெயிட்டு பண்ணணும். அப்புறமா அதில் பால் ஊற்றுறாங்க, அதில் உப்பு வேறு மாதிரி எதோ செய்கிறாங்க, சூடு வெண்ணெய் ஊற்றுறாங்க. பட் நமக்கு அதெல்லாம் முடியாது. நம்ம டைமு எப்படி இருக்கோ நம்ம வாழ்க்கையை அப்படியே நம்ம இது பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி என்னோடய இம்பர்ஃபெக்ட் வாழ்க்கை எல்லாருக்கும் இருந்தால் ஒன்றும் அதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம வீட்டில் எப்படி தானே இருக்கோம், வேக செஞ்சு முடிக்கணும், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும், குடும்பத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அதனால் அங்கே கிழிஞ்சிருச்சு சப்பாத்தி, பரவாயில்ல அப்படியே ஒட்டிக்கலாம். அதை நம்ம இப்போ தவாவில் போட்டுடலாம். கொஞ்சம் அதுக்குள்ளே நான் அது வேகிறதுக்குள்ளே இன்னொரு சப்பாத்திக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஷேப்பெல்லாம் பார்த்தா என்னென்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் கலர் மாறிய அப்புறம் 2 பக்கமும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பரப்பி விடுங்க. அப்போ தான் அது நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெய் பரவி நல்லா ஒரு யூனிஃபார்மாக வேகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும். இந்த பக்கம் கொஞ்சம் ப்ரௌன், அந்த பக்கம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம். இது ஸ்பீடிங் அப் ப்ராசஸ். வாழ்க்கையில் இப்படி இருந்தால், சப்பாத்தி செய்யறதுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, என்ன பண்ணுறது? கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அடுத்த சப்பாத்தி போட்டுடுறேன். இப்போ இன்னைக்கு 2 சப்பாத்தி போதும். அதனால இந்த மாவை நான் திருப்பி டீ டவலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன். நாளைக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட வாழ்க்கையிலையும் ரொம்ப இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் இந்த மாதிரி மடித்து வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்ருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் கொடுங்க, லைக்கு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.